குழந்தைகளின் தவறான படங்களை தனிப்பட்ட முறையில் பார்ப்பது குற்றமல்ல என்ற சென்னை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷின் தீர்ப்பை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சைல்டு பார்னோகிராபி என பயன்படுத்துவதை தவிர்க்க அவசர சட்டம் கொண்டுவர மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னையை அடுத்த அம்பத்தூரை சேர்ந்த இளைஞர் ஒருவர் கைபேசியில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட தவறான படங்களை பதிவிறக்கம் செய்து பார்த்ததாக வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்து பார்ப்பது சட்டப்படி குற்றமல்ல என்றும் அந்த படங்களை மற்றவர்களுக்கு அனுப்பி வைத்ததுதான் குற்றம் என கூறி இளைஞர் மீதான வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து குழந்தைகள் உரிமைக்கான கூட்டணி என்ற அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த மனு மீதான விசாரணையின் போது ஒரு தனி நீதிபதி எவ்வாறு இதுபோன்று கூற முடியும், இது கொடுமையானது என தலைமை நீதிபதி TY சந்திரசூட் கண்டனம் தெரிவித்து தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தார். இந்த நிலையில் தலைமை நீதிபதி சந்திரசூட் மற்றும் நீதிபதி JP பர்திவாலா ஆகியோர் அடங்கிய அமர்வு தீர்ப்பு வழங்கியுள்ளது. நீதிபதி JP பர்திவாலா இந்த தீர்ப்பை எழுதியிருந்தார். இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பிறப்பித்த உத்தரவு தவறானது என கூறி அவரது உத்தரவை ரத்து செய்தார். சம்பந்தப்பட்ட இளைஞர் மீதான வழக்கு மீண்டும் கீழமை நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். மேலும் சைல்டு போர்னோகிராபி என பயன்படுத்துவதை தவிர்க்கும் வகையில் அவசர சட்டம் கொண்டுவர மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியது. சைல்டு போர்னோகிராபி என்ற வார்த்தைக்கு பதிலாக குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் சுரண்டல் என மாற்றுமாறு அறிவுறுத்தினர். முன்னதாக இந்த தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என குறிப்பிட்ட தலைமை நீதிபதி சந்திரசூட் தீர்ப்பை எழுதிய நீதிபதி பர்திவாலாவிற்கு பாராட்டு தெரிவித்தார்.